வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக இப்போ நம்ம வந்து இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லக்கூடிய வருங்கால வைப்பு நிதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்டென்ட், அதை பற்றின ஒரு கண்டென்ட், நிறைய கண்டென்ட் வந்து பார்த்துட்டு வரோம். அதனோட தொடர்ச்சியாக இப்போ நான் பார்க்க போகிறது வந்து பிஎஃப், அதாவது உங்களோட பிஎஃப் கார்டு. இப்போ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ, எப்படி வந்து பேன் கார்டெலாம் பயன்படுத்துகிறீங்களோ, அதே போல் ஆதார் கார்டெலாம் வச்சுருக்கீங்களோ, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் கார்டு, அதாவது பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு வந்து கொடுக்கப்படும். அந்த கார்டை வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, அதாவது யூஎன் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கூகுள் போய்க்கோங்க. உங்களோட ப்ரௌசர் எந்த ப்ரௌசர் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கூகுள் போயிட்டு இல்லை இபிஎஃப்ஓன்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு இது எவ்வளோ ஒரு வெப்சைட் வந்து வரும். இல்லை அப்படின்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. சேம் நிறைய நபர்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ இது வந்து நீங்கள் லேப்டாப்பில் தான் பண்ண முடியுமா, பிசியில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் கொடுக்குற அந்த லிங்க் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு வந்து இது மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. இது வந்து நீங்கள் லேப்டாப்பில் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மொபைல்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ரொசீஜர் நான் என்ன பண்ணுறனோ அதை நீங்கள் மொபைலில் அப்படியே பண்ணி லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து காட்டும், கேஒய்சி அப்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷன் என்னென்ன பண்ணுறனோ அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு சேம் அதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே யூகேஒய்சின்ற கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் வந்து ஒரு வெப்சைட்டுகள் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆன உடனே உங்கள்கிட்ட ஒரு யூஎன் நம்பர் இருக்கும். அந்த யூஎன் நம்பரையும் அதோட பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இங்கே கூட கேப்சா வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல், ஸ்மால் இருந்தால் ஸ்மால், என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்துடும். உங்களோட யூஎன் நம்பர் பாருங்கள், டைப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே யூஎன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட யூஎன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? 2 கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட யூஎன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய யூஎன் கார்டு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இதை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கொடுத்த உடனே எனக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை வந்து நீங்கள் உங்களோட பேரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரை மாற்றி கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய பேரை டைப் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோடய யூஎன் கார்டு அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன் என்னோடய சிஸ்டத்தில். நீங்கள் எப்படி கூட சேவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தா டைரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? இதை சேம் இதே ப்ரொசீஜர் தான் வந்து மொபைல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சு நீங்கள் ஒரு மொபைல் ஷோரூமில் கூட கொண்டு போய் நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு நீங்கள் எங்கே வேணால் கொடுத்து வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்களே ஆல்ரெடி வந்து ஒரு பிரிண்டரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுக்குறது மூலமாக வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக சிங்கிள் பேஜ் தான் வந்து வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து நீங்கள் லேமினேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில நபர்கள் வந்து அவங்களோட யூஏஎன் மற்றும் பாஸ்வேர்டு, அந்த யூஎன் நம்பர் இருக்கலாம், அந்த யூஎன் நம்பர் மற்றும் அதோட பாஸ்வேர்டு மறந்துடுவாங்க. அப்படி மறக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மறந்துடக்கூடிய நபர்களும் சரி, நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி இந்த கார்டை வந்து ஒரு லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு மறந்தால் கூட இந்த யூஎன் நம்பரை வச்சு நீங்கள் இந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த யூஎன் நம்பரையே மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் அவங்களோட சேலரி ஸ்லிப் வந்து மாதம் மாதம் கொடுப்பாங்க. அதிலே வந்து அவங்களோட யூஎன் நம்பர் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அதே போல் இந்த வீடியோ வந்து உங்களோட நண்பர்களுக்கும் சரி, பல நபர்களுக்கும் சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பல நபர்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது போல் இன்னொரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.